வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயில் உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்றது. ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு அவுட்புட் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சோ இந்த ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் HTML ல என்ன எழுதிருக்கோம்னு பார்க்கலாம். HTML ல பாடி டேக்குள்ள h1 அப்படின்ற எலிமெண்ட்ல wikidiki அப்படின்றத வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ இந்த wikidiki அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு தான் நான் டெக்கரேஷன் வந்து பண்ண போறேன். சோ இந்த h1 அப்படின்ற எலிமெண்ட்டை அங்க ஃபர்ஸ்ட் நான் CSS ல சூஸ் பண்ணிக்கிறேன். சோ அதாவது h1 அப்படின்ற எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஐபன் டெக்கரேஷன் அப்படின்றது தான் ப்ராப்பர்ட்டி. சோ இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்றது வந்துனா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க எலிமெண்ட்ல இருக்க டெக்ஸ்டுக்கான டெக்கரேஷன், அதாவது அண்டர்லைனா இருக்கணுமா, ஓவர் த லைனா இருக்கணுமா, இல்ல லைன் த்ரூவா இருக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல நான் சொல்ல போறேன். ஓகேவா? சோ இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஓவர் லைன் கொடுத்திருக்கேன். சோ இந்த h1 அப்படின்ற எலிமெண்ட்டை நான் சூஸ் பண்ணதுல அந்த h1 எலிமெண்ட்ல இருக்க டெக்ஸ்டுக்கு ஓவர் லைன் கொடுத்ததுனால எனக்கு அந்த டெக்ஸ்டுக்கு மேல ஒரு லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்றது. சோ இதுக்கான ஒரு லைவ் அவுட்புட்டை வந்து நம்ம இங்க பாத்திரலாம். சோ இந்த h1 அப்படின்ற எலிமெண்ட்டுக்கு wikidiki அப்படின்ற டெக்ஸ்ட் கொடுத்திருக்கேன். இந்த wikidiki அப்படின்ற டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நான் இங்க CSS பண்றதுக்காக ஸ்டைல் அப்படின்ற எலிமெண்ட், அதாவது ஹெட்டுக்குள்ள இருக்க ஸ்டைல் அப்படின்ற எலிமெண்ட்ல h1 அப்படின்ற எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஐபன் டெக்கரேஷன் கோலன் ஓவர் லைன் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ ஓவர் லைன் அப்படின்னா ஹெட் மேல போகணும், அதாவது தலைக்கு மேல அந்த டெக்ஸ்டுக்கு மேல போகுது இல்லையா அந்த லைன், அதுதான் ஓவர் லைன் அப்படின்றது. சோ இத வச்சு உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா h3 அப்படின்ற எலிமெண்ட்ல காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ல காஷிவ் இன்ஃபோடெக் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அதாவது எனக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல என்னென்னலாம் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஓவர் லைன், அண்டர் லைன், லைன் த்ரூ அப்படின்றது. சோ இது மூணுத்துல என்ன வேல்யூ வந்து இதுக்கான கொஸ்டினா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை தான் நீங்க ஆன்சரா சொல்லணும். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் இந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.